ஒரு கடாயில லைட்டா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டோம். காஞ்ச மிளகாவை போட்டு லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டோம். 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். 1 ஸ்பூன் சோம்பு அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். பெப்பர் 1 ஸ்பூன் போட்டோம், அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் தேவையான அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வறுத்து தனியா வச்சுக்கிட்டோம் ஆறுறதுக்கு. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். துருவி வச்சிருந்த தேங்காவை தேவையான அளவுக்கு போட்டோம். தேங்காவை நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த மட்டனையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணோம். குக் பண்ணதுக்கு அப்புறம் ஆற வச்சு இப்போ நம்ம சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல போட்டோம். மிக்சி ஜார்ல போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா ஃபைனா அரைச்சிக்கிட்டோம். அரைச்சதை ஒரு பவுல்ல போட்டதுக்கு அப்புறம் அது ஒரு திக்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணோம்னா உடச்சிக்கல்ல மாவை ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சிம்ல வச்சு நம்ம உருண்டையா பிடிச்சு இதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனா எடுத்தோம் அப்படின்னா இதுதான் மட்டன் கோலா உருண்டை.